தமிழ் காபி சாங்ஸ் யூடியூப் சேனல் உனக்கு தான் அந்த பதிவு. எல்லாரையும் வந்து ஒருமையில் பேசுகிற உன் வீடியோவை பார்த்துட்டு உன்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் போடுறவங்களையும் டீசெண்டாக கமெண்ட் போடுறவங்களையும் வந்து நீ போடா லூஸு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன இசை அறிவு இருக்குது அப்படின்லாம் நீ வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற. உனக்கு மரியாதை கொடுத்தே பேச தெரியாதா? தமிழக இசையமைப்பாளர்கள் அவங்களையும் வந்து நீ ஒருமையில் தான் பேசுகிற. அவன் இவன் கிறுக்கு பயில. அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் அசிஸ்டண்ட்டாக இருந்த கோவர்த்தனம் சார், அவரையும் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் செத்தான் சேலத்தில் அப்படின்னு வந்து போட்டிருக்கிற. மனசில் என்னடா நினச்சிங்கிற? டே புளுத்தி, நீ பெரிய புளுத்தியாடா, நாதாரி நாய, டே லூசு, டே பேக் ஏண்டா டே ஒருத்த. அப்புறம் எதனா வாயில் வருதுடா. தமிழக இசையமைப்பாளர்களை வந்து அவ்வளோ மட்டமாடா உனக்கு? எல்லாருமே வந்து உனக்கு வந்து மட்டமா? எல்லாரையும் ஒருமையில் பேசுகிற. தமிழ் காபி சாங்ஸ் திரும்பவும் சொல்கிறேன், நீ எல்லாரையும் வந்து மரியாதையாக பேச கற்றுக்கோ. என்ன புரியுதா? அது வந்து எப்படி பேசணுன்றதை வந்து 4 பேரை பார்த்தாது தெரிஞ்சுக்கோ. உன்னோட வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போடுறவங்களையும் நீ வந்து அவங்களையும் வந்து அவன் இவன் போடா லூஸு கிறுக்கு பயல அப்படின்லாம் வந்து நீ ரிப்ளை கொடுத்து வச்சுருக்க. செருப்பு பிஞ்சிரும் நாயை. முகத்தை காமிக்காமல் ஏதோ ஒரு ஊரில் உட்காந்துக்கிட்டு 4 செவருக்குள்ளே உட்காந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு பொட்ட தாயவலி. நீ எல்லாரையும் அவன் இவன் தமிழக இசையமைப்பாளர்கள் எல்லாரையுமே வந்து மரியாதை குறைவாக பேசியிருக்க. ஏன்டா தேங்காய் மாவனை, ஏன்டா லூசு, ஏன்டா பேப்பாயில். அப்புறம் எதனா வாயில் வருதுடா. ஏன்டா டேய் நாயை பொட்டைக்கு பிறந்த நாய்க்கு பிறந்தவனை. ஏன்டா டேய் உங்கள் அப்பா என்னடா பொட்டையாடா? நீ பொட்டைக்கா பிறந்திருக்கிற? மூஞ்சியை காமிடா பேப்பையில். நீ இவ்வளோ தைரியமாக பேசுகிறல்ல, எல்லாரையும் தரக்குறவாக பேசுகிறல்ல, மரியாதை இல்லாமல் பேசுகிறல்ல, முகத்தை காமிடா நாய்க்கு பிறந்தவனே. அப்புறம் எதனா வாயில் வருதுடா. டே பாடு, இனிமேல் மூஞ்சை காமிச்சு பேசு. அப்படி இல்லாட்டி மரியாதையாக பேசு எல்லாரையும்.